கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்போது இந்த சுக்கிரன் இப்போது மீன ராசியில் இருக்கார். மீனராசியில் இருந்து மேஷ ராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 25/4/2024 முதல் அடுத்த மாதம் மே மாதம் 20/5/2024 இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் மேஷத்துக்கு மாற போகிறார். அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம். இப்போ சுக்கிரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர். அதாவது ஆசைப்படுறத வாங்கணும், நினைக்கணும், வாழணும், நல்லா வாழணும், அதுன்னு முக்கியம். தேவலோக வாழ்க்கை, இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம். அவனுக்கு குறைச்சல், அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான், நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்பா. எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கிரன் கொடுக்குற வாழ்க்கை. சுக்கிரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உண்டானது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கணும்னா சுக்கிரனுடைய அருள் இருக்கணும், சுக்கிரனுடைய பார்வை இருக்கணும், சுக்கிரனுடைய பலன் இருக்கணும். அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார். உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய், ராகு, புதனோடு இருந்தார். இப்போது அதுலேருந்து மேசராசிக்கு வர்றார். மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார். குருவோடு சேர்ந்தோம். சூரியனும் அங்கே இருக்கார். சூரியனோடும் சேர்றார். பொதுவாக சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் பெண்ணாந்தம். இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க, பிறந்த ஜாதகத்தில் இருக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் சேர்க்க சரியில்லை. இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேஷராசியில். ஆனால் குரு கூட இருக்கார். குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருவுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம், சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள். அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் தான் ஈஸ்வர அம்சம், சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. இனி வரும் அந்த 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்களை சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர போகிறார். உங்களுக்கும் அந்த சுக்கிரன் நட்பு கிரகமாக தான் சொல்லப்படும். உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக தான் இருக்கிறார். அப்போது நல்லது தான் செய்வார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கனால தைரியங்கள், எதுலையும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ஈடுபடுறது, முயற்சியால் ஜெயம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு போகணும். நீங்கள் உங்கள் வாகனத்தில் போகிறனால மட்டும் இல்லை, மற்றவர்கள் வாகனத்தில் நீங்கள் போனாலும் இதே பலன் நடக்கும். அப்போது உஷாராக இருக்கணும். இது இல்லாமல் உங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கறனால பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அப்புறம் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதுக்கும் அந்த மாதிரி இதுவும் நிறைவேற்றுவீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் வாங்கிடுவீங்க. சௌக்கியமாக இருப்பீங்க. அந்த பாக்கியஸ்தானம் இல்லையா 9ஆம் இடம், அப்போ சௌக்கியமாக கண்டிப்பாக இருப்பீங்க. சுக்கிரனுடைய பயிற்சி நல்லா தான் நடக்க போகுது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப விரக்தியாக வேதனையாக வந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் உட்கார்ந்துருந்தார். 2ல் ராகு, 8ல் கேது இருக்காங்க. இது மாதிரி கஷ்டங்களாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த சுக்கிரனுடைய பயிற்சியால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா 3லேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். அவருடைய சொந்த ராசியை பார்க்குறார், இடத்தை பார்க்குறார். அப்போது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், அதுக்கு அந்த இடத்துல இருந்தாலும் சுபகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்கள் பார்த்தாலும் நன்மை தான் நடக்கும். அப்போ சொந்த வீட்டையே அது சுக்கிரன் பார்க்கறனால சுக்கிரனில் உண்டான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அந்த அவருடைய அருள் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு விரும்பிய பொருள் வீடு சேரும், புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கும், வருமானங்கள் உயரும், இதெல்லாமே நடக்கும். அப்போது கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும். அதெல்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபட்டு வரணும். அந்த பெண் தெய்வம் கொஞ்சம் உக்கிரமாக கூட இருக்கலாம். ஏன்னா கும்பராசின்ற போது அதுக்கும் உக்கிரமான தெய்வங்கள் தான் சொல்லப்படுது. காளி, அது மாதிரி பெரிய பெரிய தேவதைகள், அங்காள பரமேஸ்வரி சொல்லப்படுது. கருமாரியம்மன் வழிபடலாம். இது மாதிரி கொஞ்சம் உக்கிரமாக இருக்க தெய்வங்களை வழிபட்டு வரலாம்.
வாராகி அம்மன் வழிபட்டாலும் இப்போ வாராகிலாம் இப்போ பிரசித்தி பெற்று வந்துட்டுருக்காங்க, பிரபலம் வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி வாராகி தேவி வழிபடலாம், பிரத்யங்கரா தேவி வழிபடலாம். இவங்களாம் வழிபட்டு வரணும். அப்போது உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். ஏன்னா உக்கிரதை வழிபடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க தீயதை எடுத்துருவாங்க, தீய சக்தியை ஒழித்து நல்ல சக்தியை கொடுப்பாங்க. அவங்களுடைய பலன் கண்டிப்பாக. சாந்த தெய்வங்கள் வழங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வருமானங்கள், தேவைப்படும் பொருட்கள், வாழ்க்கை வாழ்வதற்கு இது மாதிரி தான் அவங்க அருள் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உக்கிர தெய்வங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற தீய சக்தியை அழிக்கிறதும் எதிரிகள் தொல்லை நீக்கிறதும் உண்டான தெய்வங்கள் அவர்கள் தான். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இந்த மாதிரி பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்போன்னு வாழ்த்தி உங்களுக்கு கடைசியாக இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். இந்த கும்பராசி பிறந்து கொஞ்சம் உடல் நலம் சீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தக்க மருத்துவ பரிசோதனை செஞ்சு இது உள்ள காலகட்டங்கள் தக்க மருத்துவ பரிசோதனை செய்யணும். அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதெல்லாம் உதவி வசல் கிடைக்கும். தைரியமாக இறங்கலாம் நீங்கள். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது அதுக்குன்னு முயற்சியில் இறங்கணும்னு தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடிக்கடி பயணங்கள் போகிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். தொலைதூர பயணங்கள் வேண்டாம், குறுகிய தூர பயணங்களாக இருக்கணும். அந்த மாதிரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடெலாம் சொல்லிட்டேன். தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்தவர் இருப்பாங்க இல்லையா, சகோதர வழி இல்லை சகோதர ஒரு கூட பிறந்தவங்க தான் சகோதரன் இல்லை, நீங்கள் அண்ணனாக நினச்சிருப்பீங்க, சில பேரை தம்பியாக நினச்சிருப்பீங்க, அக்காவை நினச்சிருப்பீங்க, தங்கச்சியாக நினச்சிருப்பீங்க. இவங்களாம் கூட நீங்கள் உதவி பண்ணலாம். அவங்க உங்களோட பழகிட்டு இருப்பாங்க. ஒரு உதவி கூட செய்யுங்க, பண உதவி பண்ணுங்கள், சரீர உதவி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. இதுவும் பரிகாரம் தான். அப்போ பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்கள அவங்க போகாமல் இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு, அங்கே கூட்டின்னு போங்க. அவங்களுக்கு இந்த உதவி பொருள் தேவைப்படும், அந்த பொருள் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அவங்க எதிர்பாராமல் செய்யணும் நீங்கள். அதுதான் பரிகாரம், அதுதான் தான தர்மம்னு சொல்லப்படுது. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும் வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாதிமுகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.